ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க இன்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சண்டே ஸ்பெஷல் என்னன்னா மட்டன் 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கோம். வாங்க அதை சமைச்சிடலாம். 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் கடுகு எடுத்து வச்சுருக்கோம். மட்டன் மசாலா சக்தி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளி மல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை, பழசு தான் அரைச்சாங்களும் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். பல்லாரியை குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க சமைச்சிடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை கிராம்பு, வத்தல், மிளகு, மல்லி, ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம அரைச்சிடலாம். வாங்க. திக்னஸ்க்காக தேங்காயும் முந்திரியும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மசாலா வறுத்தோம்னா அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா அரைச்சி வச்சதையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. கல் உப்பு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வத்தப்படி எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணையும் ஊற்றிக்கலாம். எங்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, என்னால் கோல்டு வின்னர் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போடணும். செஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்குனா நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சக்தி மட்டன் மசாலா போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேங்காய் முந்திரி அரைச்சி வச்சிருந்த பாலை ஊற்றிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டுக்கலாம். தேங்காய் முந்திரி அரைச்சி ஊற்றுறனாலும் பரவாயில்ல, சூப்பராக தான் இருக்குது கிரேவி. நாங்கள் அரைச்சி ஊற்றிருக்கோம்.
தேவைன்னா ஊற்றிக்கோங்க. நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா மட்டும் கடைசியில் போட்டுறணும். அது மட்டும் கன்ஃபார்ம் போடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல கிரேவி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வறுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். சிக்கன்னா இப்படியே வேக விட்டுடலாம். மட்டனுங்கிறதுனால 6-7 விசில் வச்சு நம்ம இறக்கி எடுத்துடலாம். பாருங்க, மட்டன் சுக்கா சூப்பராக இருக்குது. எண்ணெய் திரிஞ்சு மேலே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்க சூப்பராக இருக்கு. எனக்கு பார்க்கவே எச்சு ஊறுது. இது சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும். வாங்க சாப்பிடலாம். சுடுது, சூடோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். வாங்க ஏதாச்சும் சாப்பிட்டு சூப்பராக வந்துருக்குங்க. பாருங்க சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சண்டே தான் பார்க்க முடியும். பாய்.